என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ரஜினி அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவது வந்து ரொம்ப நல்லதா, தமிழகத்துக்கு ரொம்ப நல்லது, தமிழகத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது வந்து அழுத்தி எடுத்து சொன்னாங்க. இதே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஜினி அவரோட மனைவியும் வந்து ஒரு கட்சி ஒன்று இயக்கம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ரெண்டு பேரும் ஒரு இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை ரஜினி அவர்கள் வந்து எந்த பக்கத்து போவாங்க? நான் வந்து இந்த மாதிரி இப்போ முதலமைச்சராக தளபதி விஜய் இருக்கார். அவரை வந்து அவர் வாழ்த்துறதுக்கு மனசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு மாதிரி அவரை விமர்சித்து பேசியிருக்காரு அப்படின்னு. ரஜினிகாந்த் உட்கார வேண்டிய நாற்காலியில் தான் கலைஞர் உட்கார்ந்தார். ஆனால் இவர் சுயமாக ஆரம்பிச்சிருக்காரு சார், புதுசாக அவருக்கு சுயமாக. ஏன் நீ பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வந்தவன், அதை ஞாபகம் வச்சுக்க. நீ எம்ஜிஆரா? ஆனால் இப்போ ஓரளவு பிஜேபின்ற தமிழகத்தில் தெரியுதுன்னா ஒன் ஆஃப் த ரீசன் அண்ணாமலையாக தானே சார் இருக்கு. தெரியாமல் பேசுறீங்களப்பா. அப்படி ஒரு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்ததுன்னா எத்தனை சீட்டு ஜெயிச்சிங்க பிஜேபியே? அடுத்த தேர்தலையாவது பிஜேபியோட திமுக உறவு வச்சுப்பாங்க. ஓகே சார், இப்போ வந்து வீரப்பன் அவர் வந்து ரஜினி பற்றி பேசினதுனால ஒரு கேள்வி எனக்கு இப்போ ஒன்று எழுது. அதாவது ரஜினி அவரோட தீவிர ரசிகராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியிலேருந்து விலகி இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவர் அதிகமாக அந்த வீடியோவில் அதிகமாக பேசினது வந்து ரஜினி அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவது வந்து ரொம்ப நல்லதா, தமிழகத்துக்கு ரொம்ப நல்லது, தமிழகத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது வந்து அழுத்தி சொன்னாங்க. இதே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஜினி அவரோட மனைவியும் வந்து ஒரு கட்சி ஒன்று இயக்கம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ரெண்டு பேரும் ஒரு இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை ரஜினி அவர்கள் வந்து எந்த பக்கத்து போவாங்க, எதுக்கு இவங்க ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிற ஒரு ஐடியா வந்துச்சு சார்? ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார் அப்படிங்கிறத சமீபத்தில் நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் தமிழருவி மணியனை சந்தித்து பேசினேன். அப்போ அவர் பேசினார். அதாவது ரஜினியுடைய அரசியல் ஆலோசகர் தமிழருவி மணியன் தான். தமிழருவி மணியன் யாருன்னா, பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் காலேஜில் படிச்சுட்டு இருந்தவர், நல்ல தமிழ் பேசுவார். குமரியன் அவரும் ஒரே செட்டு. அப்போது அருவி மாதிரி இந்த பையன் பேசுகிறான் அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜ் சொல்லி அவரை தமிழருவி மணியனை பேசினார். அப்புறம் நிறைய காங்கிரஸ் கூட்டங்களில் பேசியிருக்கார். அவர் எப்போதுமே ஆளுங்கட்சி சார்ந்து இருந்ததில்லை, எப்போவுமே எதிர்கட்சியை சார்ந்தே அரசியல் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு முறை அவர் வந்து ஜூனியர் விடனில் கலைஞரை பற்றி தொடர்கட்டு எழுதினார். அப்போ அதை படிச்சுட்டு கலைஞர் வந்து நீங்கள் என்னை வந்து பாருங்கள் நல்லா இருந்தது அப்படின்னாரு. அப்போ தான் அவருக்கு வந்து தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவர்னு அமைச்சருக்கு அந்த அமைச்சர் அந்தஸ்துக்குரிய ஒரு பதவி வழங்கினார் முதல்வர் கலைஞர். ஆனால் அவர் அதில் நீடிக்கலை, அவராகவே விலகிட்டார். ஒரு முதல்வர் கொடுத்த அரசு பதவியை விலகிய ஒரே ஆள் யாருன்னா தமிழருவி மணியன் தான். அதேமாரி அதுக்கப்புறம் ஜனதா கட்சி உருவாக்குனதில் அவர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ரஜினி தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவரை கூப்பிட்டு கட்சி நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுக்காகவே பணியாற்றியிருக்காரு. அப்புறம் திடீர்னு ஷூட்டிங் போயிட்டு வந்தவர் அப்போ கொரோனா டைமில் வேறு இருந்திருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை, வேறு காரணம் கிடையாது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டார். நான் வந்து இந்த மாதிரி இப்போ முதலமைச்சராக தளபதி விஜய் இருக்கார். அவரை வந்து அவர் வாழ்த்துறதுக்கு மனசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு மாதிரி அவரை விமர்சித்து பேசியிருக்காரு அப்படின்னு. இயல்பாகத்தானே இருக்கும். அவருக்கு அந்த சீட்டு வான்னு சொல்லிச்சு முதலமைச்சர் நாற்காலி. அவர் அதை விரும்பாமல் ஜி.கே. வாசனுடைய அப்பா நம்ம கற்பை அமைப்பினர் வந்து அவர்கிட்ட தான் போய் கேட்டிருக்காரு, நான் காங்கிரஸ்லேருந்து வரேன், நாம் 2 பேரும் சேர்ந்து சந்திப்பு தேர்தலை நிற்போன்னதுக்கு அவர் சில காரணங்களை சொல்லி நீங்கள் கலைஞர் முதலமைச்சராங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் உட்கார வேண்டிய நாற்காலியில் தான் கலைஞர் உட்கார்ந்தார். இதை நானும் ஆதரிக்கிறேன், அவரும் சொன்னார். யார்? தமிழருவி மணியன். அப்படிப்பட்டவர் வந்து ரஜினிகாந்த். அதனால் அவருடைய மனைவி இப்போதைக்கு அந்த இயக்கம் எதுக்காக தொடங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அந்த இயக்கம் தொடங்குவதற்கான அவசியம் என்ன,
இதுக்கு முன்னால் ஜெயலலிதா காலத்தில் தொடங்கலை, எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கலை, கலைஞர் காலத்தில் தொடங்கலை, தளபதி மு.க. ஸ்டாலின் காலத்தையும் தொடங்கலை. இப்போ திடீர்னு தொடங்கியிருக்காங்களா என்ன விஷயம்? இது அவருடைய கணவர் ரஜினிகாந்த் ஒப்புதல் பெற்றதா இல்லையா என்பதும் தெரியவில்லை. ரெண்டாவது, லதா ரஜினிகாந்த் அரசியல் இயக்கம் தொடங்குவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சது? என்ன இயக்கம்? அவரே நடிக்க போயிட்டாரு. கரெக்ட். அதனால் அது எனக்கு உடன்பாடு அல்ல. அதே மாதிரி அண்ணாமலையும், அவர் யார்? ஆரம்பத்தில் பிஜேபி தொண்டரா? ஐபிஎஸ் அதிகாரி. ஒழுங்கு மரியாதை அதிலிருந்து வேலையை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகி ஒரு ஜென்டில்மேனாக போயிருக்கலாம்ல. ஆமாம். நீ வந்தவன் ஒரு கட்சின்னு சொன்னால் அதில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும். தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை செயல்படுத்துகிற நாம். இப்போ நம்ம எதை நாம் பேசுகிறதுலாம் நம்ம அண்ணாச்சிக்கு உடன்பாடாக இருக்கணும். ஆமாம். அதை நாம் அவருடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு நாம் பேசணும், நடுநிலையாக பேசணும். அது ஒரு விஷயம். ஆனால் நம்ம கருத்துக்களை சுதந்திரமாக நம்ம இதில் செய்ய முடியாது, ஏன்னா இது அவருடைய டிவி. அந்த மாதிரி இந்த கட்சியை உருவாக்குனது பிரதமர் மோடி, அமித்ஷா. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் பாரதிய ஜனதா கட்சி. நீயா இண்டிவிஜுவலாக இன்னும் உனக்கு கொம்பு முளைக்கல, ஆனால் ஏற்றுக்கவே மாட்டேன். புரியுதா? கட்சிக்கு மாறுபட்டு நடந்து நீ வந்து தனியாக அதுலேருந்து பிரிஞ்சு இயக்கம் பண்ணுறேன்னு சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு விசுவாசம் இல்லைங்கிறத அர்த்தமே தவிர வேறு என்ன இருக்குது? இவர் மேலே உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் பதில் சொன்னாரா? சொல்லலை. அதாவது ஜெயலலிதா காலத்துலேயும் பிஜேபியோட தொடர்பு இருந்தது, எடப்பாடி காலத்துலேயும் தொடர்பு இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை உன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடியை நீ எப்படி விமர்சிக்கலாம், இல்லை எப்படி ஜெயலலிதா விமர்சிக்கலாம்? தப்பு இல்லது. அதில் தானே எடப்பாடி நீங்கள் அவரை மாற்றி ஆகணும்னு சொன்னார். ஆமாம். அது சரியான கருத்து தானே. ஒரு நடுநிலையானுடைய பார்வையில் அப்படி பேசியிருக்கக்கூடாது அண்ணாமலை. இப்போ ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சதுக்கான ரீசன் என்ன? எதனால் ஆரம்பிச்சிருப்பார்? ஒரு புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. கொழுப்பு அதிகமாக ஆயிடுச்சு. உனக்கு ஒரு கட்சி பிடிக்கலாம் விளையிறியா? இப்போ மாண்புமிகு எம்எல்ஏ மேயரு சைதை துரைசாமி அதிமுக போக்கு சரியில்லை, விலகிட்டார் அரசியலை விட்டு. இப்போ பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் நிதியமைச்சர், எனக்கு அரசியல் பிடிக்கல, நான் விலகிட்டேன், திமுக கேரா எங்கேயா போய் கட்சியில் சேர்றாரா? உனக்கு ஒரு கட்சியில் இருக்க பிடிக்கலன்னா ஐயா அரசியலுக்கு ஒரு கும்பிடு, உன் கட்சிக்கு ஒரு கும்பிடுன்னு விளையிடணும். இன்னொரு கட்சியில் போய் சேரக்கூடாது. ஆனால் இவர் சுயமாக ஆரம்பிச்சிருக்காரு சார் புதுசாக ஒரு கட்சி. சுயமாவா? ஏன் நீ பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வந்தவன், அதை ஞாபகம் வச்சுக்க. நீ எம்ஜிஆரா? இப்போ பாரதிய ஜனதா கட்சி மேலே உன்னால் என்ன குற்றச்சாட்டு சுமத்த முடிஞ்சது? சொல்லவே இல்லையே. தனி இயக்கம்னு சொல்லியிருக்காரே தவிர இதுக்கு என்ன கொள்கை, யாரை எதுக்க போகிறோம், ஏதாவது சொன்னாரா? மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி. எதை மாறுறது, எதை மாற்று? யாரும் மாறுவோமா? நம்ம மாறணுமா, தமிழ்நாட்டை மாற்றணுமா சார்? எப்படி இவர் ஆம்பளை பொம்மை திருநங்கையை மாற போகிறாரா? இனே பைத்தியாரத்தனமாக இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாது, அது வேறு விஷயம். நீ பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளோ நாள் இருந்த, நீ ஒன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த காரணத்தினால விலகிறேன் அப்படின்னு சொல்லணும். சொன்னியா? அமித்ஷாட்ட போயிட்டு லெட்டர் கொடுத்து வந்துச்சு. சில கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கருத்து வேறுபாடு எல்லா கட்சியிலும் இருக்கத்தாங்க செய்யும். அதாவது தலைவரோட மோதணும், கேள்விகள் இதான்ப்பா அப்படின்னா கேட்டு வா. எந்த தொண்டனும் அந்த கட்சியினுடைய தலைவருடைய நடவடிக்கைகளை விமர்சிக்க முடியாது, எதிர்க்கக்கூடாது. தொண்டன்னா என்ன அர்த்தம்? ஒரு சாமியை நம்புகிற அந்த சாமியை விமர்சிக்கக்கூடாது. இப்போ நம்ம பைல்வான் சாரை நம்புகிறோம், பைல்வான் சார் விமர்சிக்கக்கூடாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இப்போ ஆரம்பத்துலேருந்தே அவர் பிஜேபியில் வர்றாரு, பிஜேபியை நான் வளர்த்த வேண்டா அப்படின்னு அண்ணாமலையால் சொல்ல முடியுமா?
ஆனால் இப்போ ஓரளவு பிஜேபின்ற தமிழகத்தில் தெரியுதுன்னா ஒன் ஆஃப் த ரீசன் அண்ணாமலையாக தானே சார் இருக்காரு. தெரியாமல் பேசுறீங்களப்பா. அப்படி ஒரு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்ததுன்னா எத்தனை சீட்டு ஜெயிச்சிங்க பிஜேபியே? உனக்கு ஆதரவு இருந்தால் நான் என்னால் தான் 4 சீட்டு வந்துச்சு நீ சொல்லு. தோத்தப்புறம் அந்த கட்சியிலேருந்து விலன்னு என்ன அர்த்தம்? இந்த கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து டிசம்பர்லேயே லெட்டர் சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி கட்சியிலேருந்து விலகிறேன். அப்போ நீ எலெக்ஷன் முன்னால விளையிருக்கணும். அவங்க தான் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு விலக சொன்னாங்களா சார் கட்சியில்? பைத்தியமாக இருக்கு. அதான் என்ன கம்பெனி மேனேஜராக இருந்தார் அவரு? நீ வந்து 4 நாள் கழிச்சு 4 மாதம் கழிச்சுக்கிட்டு அவருன்னு சொல்கிறதுக்கு அடவங்க இப்போ. அதாவது அவர் எலெக்ஷனில் பிஜேபிக்கு ஆதரவாக அண்ணாமலை நடத்தின பிரச்சாரத்தில் பிரயோஜனம் இல்லை. அது தலைமை நிலையத்தில் தெரிஞ்சு போச்சு. டெல்லிக்கு ஏப்பா போயிட்டு வா இன்னும் கையெடுத்து கொடுத்து அனுப்பிட்டாங்க. தானே உண்மை. இப்போது உனக்குன்னு ஒரு மாதம் இருக்குது, நீ ஜெயிச்சிட்ட, நான் கூட பரவாயில்ல. கையிலே முடிச்சிட்டாரு. இதான் சார் எனக்கு டவுட் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களும் அடிக்கடி ரஜினியை சந்தித்து பேசுகிறாங்க, ஒன்றா ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி அண்ணாமலை பற்றி அவரும் பெருமையாக பேசுகிறாரு, இவங்களும் பெருமையாக பேசுகிறாங்க. அங்கிட்டு சைடு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸஸ் ரஜினிகாந்த் அவங்களும் ஒரு இயக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களும் ரஜினி இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் எந்த சைடு சார் போவார்? இப்போ அவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போய் நேரில் போய் சந்திச்சு ஆதரவு அங்கேயும் இருக்குது. அங்கே எங்கே சார் போவார்? அப்போ அவர் வந்து அவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் பழகியிருக்கேன். யாரையும் திட்டி பேச மாட்டார். யாருக்கும் எல்லாருக்கும் நல்லவனாக நடக்கணும்னு நினைக்கிறார் ரஜினிகாந்த். அவர் அரசியலுக்கு சரிப்பட்டு வர மாட்டார். ஆதரவாக நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், யோ ரஜினிக்கு அரசியலுக்கு வரமாட்டாரியான்னு கடைசி வரைக்கும் சொன்னேன். நிறைய பேர் என்னை விமர்சித்தாங்க. கடைசியில் எனக்கு சொன்ன நடந்துச்சு. இப்போ ஆதரவாக யாருக்கு சார் நிற்பார்? யார்? ரஜினிகாந்த். அவருக்கு ஆதரவாக இருப்பார். அவர் மனைவி கூட ஆதரவு தெரிவிக்க மாட்டார். திடீர்னு நாளைக்கு அறிக்கை விடுவார், எனக்கும் என் மனைவி தொடங்கிய இயக்கத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிக்கை விட போகிறாரா இல்லைன்னு பாருங்கள். அறிக்கைக்காக வெயிட் பண்ணுறோம் சார் கண்டிப்பாக. ஆமாம். இப்போ அரசியலில் பெரும்பாலான கணிப்புகள் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வேணா பாருங்கள், இன்னைக்கு இல்லை அடுத்த தேர்தலையாவது பிஜேபியோட திமுக உறவு வச்சுப்பாங்க. பிஜேபியோட உறவு வச்சது வாய்ப்பு வச்சிருக்கு. வாய்ப்பு. ஓகே சார், இறுதியான கேள்விக்கு போயிடலாம். இன்றைக்கி ஒரு சண்டை வந்திருக்கு. என்ன சார்? திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, எங்களை கேட்காம நீ எப்படியா தேவைக்கவ தமிழ்நாடு வெற்றி கழகத்தை இந்தியா கூட்டணியில் சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு வெற்றிக்கு இந்தியா கூட்டணியுடைய தலைவர் யார்? ராகுல் காந்தி. அவர் என்ன முடிவு எடுக்காரோ அதனை வெற்றி இந்தியா கூட்டணி. ஆமாம். இது திருமாவளவன் என்ன, நீ ஓடி போயிட்ட, இப்போ எங்கள் தேவைக்காக ஓடி போயிட்ட, அதுவும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க. நீ இப்போ விமர்சித்து அவரையும் சொல்லுவார், அந்த தூக்கி வெளியே போடுன்னு சொல்ல மாட்டார. என்னத்தை கட்டுப்பாடு என்ன ஒற்றுமைங்கிற புரியல. அரசியலில் அப்படி தான் இருக்குது. தாட்டி எப்போனா இந்த 2031 ஒற்றுமையாக இருப்பாங்களா இல்லை சதறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எல்லாரும் இல்லை, ஒற்றுமையாக இருக்கிற வாய்ப்பு இல்லை, சதறிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே சார். அதாவது இன்றைக்கும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க கம்யூனிஸ்ட். ஸோ அவங்களும் எந்த நேரத்தில் திமுக கூட்டணியிலிருந்து விளைவாங்கன்னு சொல்ல முடியாது. திமுக வந்து ஆண்டி வேல் இருக்காங்க தாவேக்காக்கு மாறுறதுக்கா சார்? ஆமாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, தேவைக்க கூட்டணியை விமர்சிக்காதீங்கன்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? கம்யூனிஸ்ட் கட்சி இதிலே தெரியுது சார் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அப்போ அடுத்த திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து அப்போ அதிமுக என்ன சார் ஆவாங்க? அதிமுக என்ன ஆவாங்க? அப்போது அதிமுக தனியாக நிற்பாங்க. அதிமுகவிலையும் சேர்றதுக்கு ஒரு 2 கட்சி தயாராக இருக்கும். கூட்டணி சேர்றதுக்கு தயாராக இருப்பாங்க. மீண்டும் சந்திப்போம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.